இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமில்லாம, உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் வெறித்தனமா எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் பார்படாஸின் பிரிட்ஜ்டவுனில் உள்ள கிங்ஸ்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல நம்மளோட இந்திய அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் மோதினாங்க. நம்மளோட இந்தியன் டீம் இங்கிலாந்து அணியை செமிஃபைனல்ல ஜெயிச்சதுல இருந்தேவும் இந்த ஃபைனல் மேட்சோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே பேசப்பட்டுச்சு. குறிப்பாக இந்திய ரசிகர்கள் மத்தியில். கடந்த ஆண்டு இந்திய அணி 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்து கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்தது. இது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருந்தது. இதன் காரணமாக ரசிகர்கள் மத்தியில் இந்திய கிரிக்கெட் அணி இந்த இறுதிப் போட்டியை வெல்லுமா அல்லது மறுபடியும் ஒரு ஏமாற்றத்தை அளிக்குமா என்ற குழப்பத்திலேயே இருந்தனர். இத்தகைய குழப்பத்திற்கு மத்தியில்தான் இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் ஆனது துவங்கியது. டாஸில் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்யப் போவதாக அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அறிவித்தார். அதன்படி முதலில் பேட்டிங் ஆட தொடங்கிய இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களாக விராட் கோலி மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோர் களமிறங்கினர். இந்த உலகக்கோப்பை சீரிஸ் ஃபுல்லாவே ரோஹித் சர்மாவோட பேட்டிங் மிக சிறப்பாகவே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல் மேட்ச்ல அவர் கிட்டத்தட்ட 90 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாரு. இப்படி இந்த தொடர் முழுக்கவே ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மறுமுனையில் விராட் கோலியோ இந்த சீரிஸ் ஃபுல்லாவே மிக சொற்பமான ரன்களை எடுத்து அவுட் ஆகி கொண்டிருந்தார். இது செமிஃபைனல் மேட்ச்சில் கூட தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அவர் இல்லாத அளவுக்கு மோசமான பேட்டிங்கை இந்த வேர்ல்டு கப் சீரிஸில் அவர் வெளிப்படுத்திட்டு இருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த 2 பேரும் இந்தியாவுக்காக ஓப்பனிங் ஆட கிரவுண்டுக்குள்ளே வந்தாங்க. போட்டியோட முதல் பந்தை சந்தித்த விராட் கோலி அந்த பந்தை பவுண்டரிக்கு அடித்து மிக சிறப்பாகவே துவக்கி வைத்தார். முதல் ஓவர்லேயே இந்திய அணி 3 4 அடித்து 15 ரன் எடுத்திருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஓவரை வீச வந்த சவுத் ஆப்பிரிக்காவின் கேசவ் மகாராஜ் முதல் 2 பந்துகளில் 2 4களை கொடுத்தாலும் இந்த தொடர் முழுக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்த ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை எடுத்து இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தாரு கேசவ் மகாராஜ். கேப்டன் ரோஹித் சர்மா 9 ரன்களில் அவுட் ஆகி வெளியேற அதற்கு அடுத்தபடி களத்துக்கு வந்தார் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த். அவரும் எதிர்பாராத விதமாக ரன் எதுவுமே எடுக்காமல் அவுட் ஆனதால் இந்தியாவோட ஸ்கோர் 2 ஓவர்கள் முடிவில் 23 ரன்களை எடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் களத்துக்குள்ளே வந்தது சூரியகுமார் யாதவ். 2 விக்கெட்டுகளை இந்தியா இழந்திருந்த நிலையில் சூரியகுமார் யாதவ் மற்றும் விராட் கோலி ஆகியோர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் 5வது ஓவரை வீசிக்கொண்டிருந்த ரபாடா சூரியகுமார் யாதவின் விக்கெட்டை எடுத்து இந்தியாவிற்கு பேரதிர்ச்சியை கொடுத்தார். இந்த நிலையில் இந்தியாவின் ஸ்கோரானது 4.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 34 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இந்த நிலையில் இந்தியாவுக்காக பேட்டிங் ஆடுறதுக்கு ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்சர் படேல் ஆகியோர் இருந்தாலும் இந்திய அணியால் பெரிய அளவிலான ஸ்கோர் அடிக்க முடியுமா என்பது சந்தேகமாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர் முழுக்கவே ஓரளவுக்கு சிறப்பாக ஆடி இந்தியாவோட ஸ்கோரை உயர்த்துவதற்கு காரணமாக இருந்த ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் அவுட் ஆனதுனால இந்தியாவால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுமாங்கிற சந்தேகமாகவே தான் இருந்துச்சு. என்னதான் விராட் களத்தில் இருந்தாலும் அவர் இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே பேட்டிங்கில் தடுமாறிட்டு தான் இருந்தார். இதன் காரணமாகத்தான் இந்தியாவோட ஸ்கோர் பெரிய அளவில் வராதுன்னு தான் எல்லோருமே நினச்சாங்க. ஆனால் அப்போது தான் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய அணியோட பேட்டிங் வரிசையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தார். அது என்னென்னா, வழக்கமாக 6வது இல்லை 7வது இடத்துல இறங்குற அக்சர் படேலை 4வதாக களமிறக்கினார் ரோஹித் சர்மா. இந்த பேட்டிங் வரிசையில் செஞ்ச சின்ன மாற்றம் சரிவில் இருந்த இந்திய அணிக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு யாருமே அந்த டயத்தில் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆட்டத்தை அக்சர் படேல் வெளிப்படுத்தினார். இந்திய பேட்டர்களுக்கு கடும் நெருக்கடியவும் சவாலையும் கொடுத்துக்கிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களுக்கு தான் சந்தித்த முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து அதிரடி ஆட்ட தொடங்கினார் அக்சர் படேல். போட்டி ஆரம்பித்து 8 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்தியாவுக்கு ஒரு சிக்ஸர் கூட வராமல் இருந்துச்சு. அதையும் உடச்சி காட்டி கேசவ் மகாராஜ் வீசின 9வது ஓவரில் ஒரு சிக்ஸர் அடித்து அக்சர் படேல் மீண்டும் ஒரு அதிரடி காட்டினார். அதுலேயும் இந்தியாவோட முக்கியமான 2 பேட்டர்களான ரோஹித் சர்மா மற்றும் ரிஷப் பந்தோட விக்கெட்டை தூக்கின கேசவ் மகாராஜோட பாலையே சிக்ஸர் அடித்ததுனால இந்தியாவோட நம்பிக்கைக்குரிய பேட்ஸ்மேனாக மாறினார் அக்சர் படேல். அந்த ஒரு சிக்ஸரோட மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் சிக்ஸர்கள் அடித்து அணியோட ஸ்கோர் உயர்வதற்கு பெரிதும் உதவியாக இருந்தார் அக்சர் படேல். மறுமுனையில் ஆடிக்கொண்டிருந்த விராட் கோலி தொடர் முழுவதுமே ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் இந்த முக்கியமான மேட்ச்சில் மெல்ல மெல்ல ஃபார்முக்கு வந்துட்டு இருந்தார். விராட் கோலியும் அப்பப்போ சில பவுண்டரிகளுடன் அணிக்கு தேவையான ரன்களையும் சேர்த்து ஓரளவுக்கு சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த அக்சர் படேல் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார். இந்த விராட் கோலி மற்றும் அக்சர் படேலோட பார்ட்னர்ஷிப் இந்திய அணிக்கு மிகவும் உதவியாகவும் ஸ்கோரை உயர்த்துவதற்கும் முக்கியமாக இருந்துச்சு. அதன் பின்னர் வந்த சிவம் துபேயும் தனது பங்கிற்கு அதிரடியான ஆட்டத்தையே வெளிப்படுத்த தொடங்கினார். மறுமுனையில் விளையாடி கொண்டிருந்த விராட் கோலியோ ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நிலையில் அக்சர் படேல் விக்கெட்டிற்கு பிறகு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கினார். இந்த நிலையில் 19வது ஓவரில் ரபாடா வீசிய பந்தில் விராட் கோலி அவுட் ஆகினார். அவர் 59 பந்துகளில் 76 ரன்கள் எடுத்திருந்தார். இதில் என்ன ஒரு முக்கியமான செய்தினா, விராட் கோலி இந்த சீரீஸில் முதல் 7 மேட்ச்சில் அடித்த ரன்னு மொத்தமாக 25. ஆனால் இந்த ஃபைனல் மேட்ச்சில் மட்டும் அடித்த ரன்னு 76. அந்த அளவுக்கு மோசமான ஃபார்மில் தான் விராட் கோலி இருந்தார். இந்த ஃபைனலில் பேட்டிங் ஆடி ஓரளவுக்கு அவரோட பேரை தக்க வச்சுக்கிட்டாருன்னே சொல்லலாம். விராட் கோலியை பின்தொடர்ந்து சிவம் துபேவும் அவுட் ஆகினார். இவர்
16 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்து அவுட் ஆக்கினார். முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்தில் ஜடேஜாவும் அவுட்டாக இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 176 ரன்களை எடுத்திருந்தது. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபைனல் மேட்சை கண்டிப்பாக ஜெயிச்சு கோப்பையை தட்டி தூக்கணும்னு மனசில் வச்சுக்கிட்டு 177 ரன் எடுத்த வெற்றி என்ற இலக்கோட செகண்ட் இன்னிங்ஸை ஆட தொடங்கிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த அணியோட துவக்க வீரர்களாக டிகாக் மற்றும் ஹென்ட்ரிக்ஸ் ஆகியோர் களமிறங்கினர். இந்திய அணிக்காக முதல் ஓவரை வீச வந்தார் ஹர்ஷ்தீப் சிங். இந்த முதல் ஓவரோட முடிவில் 6 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதன் பிறகு இரண்டாவது ஓவரை வீச வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியோட நம்பிக்கை நட்சத்திரமாகவும் நட்சத்திர பவுலராகவும் விளங்கி கொண்டிருக்கிற பும்ரா தான் 2வது ஓவரை வீச வந்தார். அவர் வீசின 2வது பால்லையும் ஹென்ட்ரிக்ஸோட விக்கெட் எடுத்து இந்தியாவோட ஆட்டத்தை ஆரம்பித்து வச்சார் பும்ரா. சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்கோர் 1.3 ஓவரில் 7 ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த மாக்ரம் ஹர்ஷ்தீப் சிங்கோட மிரட்டலான பவுலிங்கில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். இதன் காரணமாக சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்திய அணி சந்தித்த அந்த தடிமாற்றத்தை முதல் ஓவர்களில் சந்திச்சிருந்தாங்க. 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 3வது விக்கெட்டுக்கு டிகாக்கோட ஜோடி சேர்ந்தார் ஸ்டெப்ஸ். என்னதான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டு இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தங்களுக்கு உண்டான அதிரடி ஆட்டத்தையே தொடர்ந்தாங்க. ஸ்டெப்ஸும் டிகாக்கும் தொடர்ந்து அதிரடியாகவே விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆட்டத்தோட 9வது ஓவரை வீச வந்தார் அக்சர் படேல். பேட்டிங்கில் கலக்கின அக்சர் படேல் பவுலிங்லையும் தன்னுடைய முத்திரையை பதிப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்து அதிர்ச்சி கொடுத்தாரு ஸ்டெப்ஸ். ஆனால் அக்சர் படேலோ அதுக்கு அடுத்த பால்லையே ஸ்டெப்ஸை விக்கெட் ஆகி பதிலடி கொடுத்தாரு. ஸ்டெப்ஸ் மற்றும் டிகாக்கோட அதிரடியான ஆட்டத்தின் காரணமாக சவுத் ஆஃப்ரிக்கா அணி 8.2 ஓவர்லேயே 70 ரன்களை எடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் அக்சர் படேல் ஸ்டெப்ஸின் விக்கெட்டை எடுத்து இந்தியாவிற்கு ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் களத்துக்கு வந்தவர் ஹென்ரிக் கிளாசன். டிகாக்கும் ஸ்டெப்ஸும் ஆடிட்டு இருந்த அதிரடி ஆட்டத்தையே இந்திய ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் பண்ண சம்பவத்தை இந்திய ரசிகர்கள் யாருமே மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை ஹென்ரிக் கிளாசன் பண்ணார். சவுத் ஆஃப்ரிக்கா 70 ரன்னு 3 விக்கெட்டு 8.5 ஓவர். இந்த நிலையில் தான் அந்த சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கு ஹென்ரிக் கிளாசன் களத்துக்குள்ளே வர்றாரு. ஹென்ரிக் கிளாசன் சந்தித்த முதல் பால்லையே 6 அடித்து தன்னோட ஆட்டத்தை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் டிகாக்கும் ஹென்ரிக் கிளாசனும் ஓவருக்கு ஒரு 6 அடிச்சுட்டே இருந்தாங்க. இந்த 2 பேரோட பேட்டிங்கால் சவுத் ஆஃப்ரிக்கா 12 ஓவர்லேயே 100 ரன்னை கடந்துட்டாங்க. இந்த நிலையில் தான் ஹர்ஷ்தீப் சிங் வீசின 13வது ஓவரில் குவிண்டன் டிகாக் தனது விக்கெட்டை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் களத்துக்கு பேட்டிங் ஆட வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். ஹென்ரிக் கிளாசன் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோர் அதிரடி எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லா ரசிகர்களுக்குமே தெரியும். அதிரடிக்கு பேர் போன இந்த 2 பேட்டர்களும் களத்தில் இருக்கும்போது இந்தியாவுக்காக 15வது ஓவரை வீச வந்தார் அக்சர் படேல். இப்பொழுது சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெறுவதற்கு 36 பந்துகளில் 54 ரன்கள் மட்டுமே எடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அக்சர் படேல் வீசிய அந்த 15வது ஓவரில் ஹென்ரிக் கிளாசன் ருத்ர தாண்டவமே ஆடிவிட்டார். அக்சர் படேல் வீசிய அந்த 15வது ஓவரில் மட்டும் 2 சிக்ஸர்கள் 2 பவுண்டரிகள் உட்பட 24 ரன்களை எடுத்து அணியின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை கிளாசன் அரங்கேற்றினார். இந்த நிலையில் இந்திய ரசிகர்கள் கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழக்கும் நிலைக்கே சென்று விட்டார்கள். ஏனென்றால் 16 ஓவர்கள் முடிந்த நிலையில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 148 ரன்களை எடுத்து கிட்டத்தட்ட வெற்றிக்கு அருகிலேயே சென்று விட்டது. இன்னும் 30 பந்துகளில் 30 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அடுத்த 2 ஓவர்லேயே வெற்றிக்கு தேவையான ரன் அடிச்சு கோப்பையை கைப்பற்றிடுவாங்கன்னு எல்லாருமே நினைச்ச அந்த சமயத்தில் தான் டீம் இந்தியா ஒரு கேம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. வழக்கமாக கடைசி ஓவர்களை வீசிட்டு இருந்த பும்ராவை 16வது ஓவரை வீசுறதுக்கு இந்தியாவின் கேப்டன் ரோஹித் சர்மா அழைச்சாரு. அதன்படி உலகின் தலைசிறந்த மற்றும் அனுபவமிக்க பவுலரான பும்ரா தனது முழு திறமையையும் பயன்படுத்தி அதிரடியாக ஆடிட்டு இருந்த கிளாசன் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோரின் வேகத்தை குறைச்சி அந்த ஓவரில் 6 பால்ல வெறும் 3 ரன்கள் மட்டுமே கொடுத்து வேகத்தை கட்டுப்படுத்தினார். அதன் பிறகு 17வது ஓவரை ஹர்திக் பாண்டியாவிடம் ரோஹித் சர்மா கொடுக்க ஹர்திக் பாண்டியாவோ அந்த ஓவரில் இந்தியாவுக்கு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்திருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ஹென்ரிக் கிளாசனை தன்னோட 2வது பால்ல அவுட் ஆக்கினார் ஹர்திக் பாண்டியா. மேலும் அந்த ஓவரில் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்து மிக சிறப்பாகவே பந்து வீசினார். இதுக்கப்புறம் 18வது ஓவரை வீச வந்த பும்ரா மறுபடியும் ஒரு விக்கெட்டை எடுக்க மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் பக்கம் திரும்பிச்சு. அவரும் அந்த ஓவரை சிறப்பாக முடிச்சாரு. அதுக்கப்புறம் 12 பால்ல 20 ரன்கள் என்ற நிலையில் கடைசி 2 ஓவர் இந்தியாவுக்காக யார் வீச போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தான் அதுக்கப்புறம் 19வது ஓவரை வீச வந்த ஹர்ஷ்தீப் சிங் ரன் எதுவும் பெருசாக கொடுக்காம வெறும் 4 ரன் மட்டுமே கொடுத்து ஓவரை முடிச்சுக்கிட்டாரு. இப்போ கடைசி ஓவரில் 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் களத்தில் கேசவ் மகாராஜ் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோர் இருந்தாங்க. அதுலேயும் பந்தை சந்திக்கிற வீரரா டேவிட் மில்லர் இருந்தார். இந்த நிலையில தான் இந்தியாவோட இறுதி மற்றும் 20வது ஓவரை போட வந்தார் ஹர்திக் பாண்டியா. 20வது ஓவரோட முதல் பந்தை ஹர்திக் பாண்டியா வீச அது டேவிட் மில்லரோட பேட்டில் பட்டு 6 நோக்கி போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அதை 6 தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 6 கூட சூரியகுமார் யாதவ் தன்னோட திறமையான ஃபீல்டிங்கால 6 கேட்சா மாற்றி வெற்றியை இந்தியாவின் பக்கம் கொண்டு வந்தார் சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் 5 பால்ல 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ரபாடா ஒரு 4 அடிச்சார். அதுக்கப்புறம் 2 பால்ல 9 ரன் அடிக்க வேண்டிய நிலையில் ஒரே ஒரு சிங்கிளை மட்டும் கொடுத்து 7 ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவை இந்தியா ஜெயிச்சாங்க. இதன் மூலமாக இந்தியா 2வது T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. ஒருபுறம் டீம் இந்தியா T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சது சந்தோஷமா இருந்தாலும் மற்றொரு புறம் தனது 30 வருட கனவை நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் தோல்வி அடைஞ்சதால சவுத் ஆஃப்ரிக்கா வீரர்களை பார்த்தாலும்
கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சுங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மேட்சாகவும் ஃபைனல் மேட்சாகவும் விறுவிறுப்பான மேட்சாகவும் ரசிகர்களுக்கு பிடிச்ச மேட்சாகவும் இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை.